ஏன்னா இந்த விஷயத்த நான் சௌமியா கிட்ட சொன்னேன்னா நீங்களும் தங்கச்சியும் ஹனிமூனுக்கு போங்கன்னு சொல்லுவா. நான் வரலன்னு சொல்லிடுவான். நீயே சொல்ல, நீயும் நானும் ஹனிமூனுக்கு போய் என்னதான் பண்ண போறோம் சொல்லு. நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா என்ன பண்ண முடியும்? போய் தானே ஆகணும். உங்களுக்கு அத்தைய பத்தி தெரியும்ல. வணக்கம். 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 வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சௌமியா வீட்டுக்கு வந்திருக்கான்னு கேள்விப்பட்டோம். அதான் அவளை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. வணக்கம். அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. உன் கையால என் பொண்ணுக்கு இப்போ மெஹந்தி போட்டு விடுமா. உன் கையால என் பொண்ணுக்கு மெஹந்தி போட்டு விடுமா. அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகட்டும். தலைவிதியோட விளையாட்டை பாரு. இந்த மாதிரி பல கனவையெல்லாம் நான் என் பொண்ணு சுமதிக்காக கண்டதுதான். எனக்கு மெஹந்தி சரியா வைக்க தெரியாது. கலை இருக்கால, அவன் நல்லா மெஹந்தி போடுவான். நீங்க அவளையே வச்சு விட சொல்லுங்க. அம்மாடி சௌமியா, மருதாணி தானே, வச்சு விடு. உன் கையால மருதாணி வச்சா அது நல்ல சகுனம்னு தானே சொல்லுவாங்க. என்ன யோசிக்கிற? நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ பரவாயில்ல, நீ உன் கையால அவளுக்கு வச்சு விடு. வச்சு விடுமா, வச்சு விடு. வாங்க வாங்க, இப்படி வந்து உட்காருங்க. ஹலோ. பிரமாதம்க்கா, எவ்வளவு அழகா வச்சு விட்டுருக்கீங்க. பாருங்கம்மா. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நீ ரொம்ப நல்லா இருக்கணும்மா. உன் புருஷனும் நல்லா இருக்கணும். அந்த கடவுள் எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பாரு. சரி, நாங்க கிளம்புறோங்க. வரோம்னா வரோங்க. போயிட்டு வரோங்க. வாமா போலாம். இப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இந்த உம்மனா மூஞ்சி அவ கையில மருதாணி வச்சு விட்டுட்டால. சுமதியோட கல்யாணத்துக்கு நாங்க என்னெல்லாம் கனவு கண்டோம். அவளோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்டிய. இப்ப மிச்சம் இருக்கிற சந்தோஷத்தையும் கெடுக்கத்தான் போறியா? மகேந்திரா, கடவுள் கிட்டயாவது பயப்படுங்க. கொஞ்சமாவது பயப்படுங்க. பாவம் இந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு தானே பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் அவளை அழ வச்சு பாக்கணும்ங்கறதுலயே குறியா இருக்கீங்க. ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. அருணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுமதி தானா எடுத்த முடிவாகும். அப்பா, இப்ப நான் வளர்ந்துட்டேன் மேஜர். அதோட ஏன் விருப்பத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறேன்? அப்படி ஒரு முடிவை சுமதி இவளாதானே எடுத்தா. இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்லையா? இவ எங்க ஜாதகத்திலே ஒரு தோஷம் மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம், யாரோட பிறந்த வீடு? எதை பிறந்த வீடுங்கிறீங்க? பிறந்த வீடுங்கிறது பொண்ணுங்களுக்கு தான் இருக்கும், திருநங்கைகளுக்கு இல்ல. அப்புறம் யார் இவளை இங்க வர சொன்னாங்க? போதும், நீங்க ரொம்ப அதிகமாவே பண்ணிட்டீங்க. இங்க பாருமா, இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. நீ எத்தனை நாள் இருக்கணும்னு நினைச்சு வந்தியோ, நீ இருக்கிற நாள் வரைக்கும் உன் பாட்டியோட இரு. பாட்டி ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. வேண்டாம், நீ இனிமே என்ன சொன்னாலும் நான் கேக்குற மாதிரி இல்ல. இவங்க கிட்ட போய் அன்பை எதிர்பார்க்கறியா? இவங்க ரெண்டு பேரும் உன் அன்புக்கு தகுதி இல்லாதவங்க. அத்தை, நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. டேட்டா எடுத்தாலும் ரொம்ப நல்ல முடிவு. இவ்வளவு எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. ரொம்ப நல்லது. வாடா செல்லம், போலாம். வாமா, சொன்னா கேளு. சந்தோஷமா இரு, சிரிச்சுக்கிட்டே இரு. நீ திரும்பி வரும்போது சந்தோஷமான செய்தி தான் கொண்டு வரணும். என்ன?